ஐயனார் துணை டுடே எபிசோட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே அனுஷ் வந்து ஹோட்டல்லேருந்து சேரன் சோழன் நிலாவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசுவாங்க. வழியில் வந்து அனுஷ் வந்து ஒரு இடத்துல காரை நிறுத்தி அவங்களுடைய இடங்க வந்து எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, காலி இடம், அதாவது தோட்டங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இவ்வளோ பெரிய இடம் உங்களுதா அப்படின்ட்டு சோழனும் நிலவும் கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு. இவ்வளோ இடம் இருந்தால் தண்ணி இல்லாதனால விவசாயம் பண்ண முடியல, அதனால தான் நான் அங்கே ஊருக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்காக வரேன் அப்படின்னு அனீஷ் சொல்லுவார். சரி, அங்கே வந்துட்டு கிளம்பி திரும்பி காரில் வந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து அனீஷோட அவங்க அப்பா இருப்பார். அப்பாட்ட வந்து சோழன் வந்து பேசுவார். இந்த மாதிரி எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். நல்லா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லுவார். சொந்தமாக வீடு இருக்குது, சுற்றி இடங்கள்லாம் இருக்குது. எங்கள் அண்ணன் தான் மேஸ்திரி, அவர் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்பாங்க. அவர் தான், நீ உங்கள் ஆளுங்கள்லாம் அங்கே வேலைக்கு வராங்களா, உங்கள் ஆளுங்கள்லாம் எடுக்கிறவர் எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதெல்லாம் கேட்டு அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. அவங்க அம்மா வெளியே போயிடுவாங்க. உடனே கூடவே நிலா போயிட்டு பேசுவாங்க. எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர், அவர் கல்யாணம் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க சந்தா அப்படின்னு நிலாவும் அவங்க பங்குக்கு பேசுவாங்க. இங்கே சோழன் இங்கே நிலா மாற்றி இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. எதுக்குமே அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. சொந்தத்தில் மாப்பிள்ளை இருக்குது, அவர் கட்டி கொடுக்காம நீங்கள் வெளியே கட்டி கொடுத்தா எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஐயனார் வீடு காமிக்கிறாங்க. ஐயனார் வீட்டில் வந்து இப்போது பல்லம் வந்து ரெடி ஆகிடுவான். காலேஜுக்கு ரெடி ஆகிட்டானே, வானே கிளம்பலாம், திரும்பி அவங்க வந்துட போகிறாங்க அப்படின்னு. ஆமாண்டா, ஃபோன் பண்ணால் கூட நான் எடுக்க மாட்டேன், நம்ம போய் நல்லா வெளியில் ஒன்று சாப்பிட வச்சு காலேஜுக்கு ஒன்று விட்டு வந்துடும்டா அப்படின்னோடனே, சரிடா, கேட்ரிங் சர்வீஸ் வர்றதுக்கு முன்னே கிளம்புங்க, எனக்கும் அதே மாதிரி ஆர்டர் சொல்லிட்டு போடா அப்படின்வாங்க. சரி அப்படின்ட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. இவர் வந்து நடேசன் சொல்லிவிட்டு வெளியே வருவார். வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வானதி வருவாங்க, கையில் ஒரு கவரோடு வருவாங்க. ஐயோ அப்படின்ட்டு உள்ளே வந்து சிரிச்சிக்கினே, டே நீ சத்தமாக அவள் பேரை சொல்லிட்டியா என்ன அப்படின்னா, அதை பாடுறா, கேட்ரிங் சர்வீஸ் வந்துடுச்சு பாடுறா, இன்றைக்கி என்ன புயலை கலப்ப போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி சிரிச்சுன்னு இருப்பார். உடனே இது வானதி உள்ளே வருவாங்க. பாண்டி வா, என்ன காலேஜ் கிளம்பிட்டியா பல்லவா, ஒரு நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, உனக்கு சூடான இட்லி சுட்டு மிளகா பொடியும் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன அதை தொட்டு சாப்பிட்டு போகலாம், எனக்கு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு சமையல் ரூம் போவாங்க. சமையல் அறைக்கு போயிட்டு, ஐயோ மாவு இப்படியே விட்டுனா ட்ரெஸ் எல்லாம் ஆகிடுமே, சரி ஒரு துண்டு இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டை வாங்கி மேலே அது மாதிரி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க இட்லி குண்டானை தேடி இட்லி ஊற்றுறதுக்கு போவாங்க. வேணாம், உனக்கு ஏன் இந்த வேலை, வாடி, உனக்கும் நான் டிஃபன் வாங்கி கொடுத்து உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணுறேன், தயவுசெய்து வா அப்படின்வாங்க. அதெல்லாம் முடியாது, பல்லவன் பாரு, நான் இட்லி சுடுவேன்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கான், அவனுக்கு வேறு காலேஜ் டைம் ஆச்சு, நீ தூரம் போ, டிஸ்டர்ப் பண்ணாத, நான் இட்லி ஊற்றிட்டு பல்லவனுக்கு கொடுத்துட்டு மதியானம் லஞ்சும் அவனுக்கு கொடுக்க போகிறேன், 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லம் வந்து அப்படியே முடிப்பான். என்னண்ணா நான் வெளியே வந்துட்டு டே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேண்ணா, எல்லாம் உனக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லம் சொல்லுவாருங்க. அதோட திரும்பி இங்கே வந்து அனுஷி விட காமிப்பாங்க. திரும்பியும் நிலா பேசுவாங்க, சோழன் பேசுவார், மாற்றி பேசுவாங்க. அப்போது அனிஷோட அவங்க அப்பா சொல்லுவார், என்னுடைய மாப்பிள்ளைக்கு வந்து சந்தாவை வந்து ஏற்கனவே நிச்சயமாச்சு பொண்ணை நீங்கள் வந்து எங்களுடைய இது இல்லாத கல்யாணம் பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உடனே அந்த மாப்பிள்ளை பையனுக்கு வந்து மில்லு இருக்குது, நிறைய சொத்து வந்து பணம் சம்பாரித்து வச்சுருக்காங்க, உங்களுக்கு என்ன இருக்குது அப்படி இப்படின்னு கேட்கும்போது உடனே சோழன் வந்து யோசிச்சுட்டு, சரி எங்கள் அண்ணனுக்கு வந்து நான் உங்கள் பொண்ணுக்கு 25,000 நகை, 30 லட்சம் ரூபாய் பணம் நாங்கள் வந்து கொடுக்குறோம், எங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, நாங்கள் கொடுக்குறோம், அப்போது எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்றாங்க. அனிஷா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் 2 பேரும் ஒத்துக்கொத்துற பார்த்துக்கின்னு கண்ணாலே பேசிக்குவாங்க. பேசிட்டு என்ன பண்ணுறது, இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. உடனே சேரன் வந்து, என்னடா கம்முன்னு இருடா, நீ சைலண்ட்டாக இருந்தானு. அந்த பக்கம் நிலாவும் ஏங்க சோழா அப்படின்ட்டு அவங்களும் ஏங்க அப்படின்வாங்க. நீ கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிஷா அவங்க அப்பா கிட்ட வந்து சோழன் பேசுவார். தயவுசெய்து சொல்கிறேங்க, உங்கள் பொண்ணுக்கு 35 லட்சம் ரொக்கமும் பேங்க்கில் 25,000 நகை நாங்கள் எங்கள் அண்ணன் வந்து போடுவார் உங்கள் பொண்ணுக்கு, இப்போ நீங்கள் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்றாங்க. உடனே அவர் வந்து யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி டிகே அப்படின்வார். உடனே சேரனும் சோழனும் பார்த்துக்குவாங்க, அப்படி ஒரு மாதிரி சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க. நிலாவுக்கும் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். உள்ளே வந்து சந்தா வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க.
இதோடு அந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.